பேசிக் நீடே ஒரு வீட்ல இல்ல அப்படின்னா, அந்த வீட்ல எப்படி அந்த பொண்ணும் பையனும் சந்தோஷமா வாழுவாங்க ஃபர்ஸ்ட்டு. இல்லம்மா வாடகை வீட்ல இருக்கலாம் தானே. வாடகை வீட்ல வாழலாம் சார். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல எத்தன நாளைக்குங்க சார் அப்படி வாழ முடியும்? பேசிக் நீட் வேணுங்க சார். அட்லீஸ்ட் ஒரு நம்ம நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு இல்லம்மா இப்ப வீடாவது வேணும் இல்லைங்க பேசிக் சார்? வீடுக்கு எனக்கு மேல கூரையே இல்லைன்னு சொன்னா நீங்க பேசிக் நீட் இல்லைன்னு சொல்லலாம். அவங்களுக்கு வீடு இருக்கு, தனி கொடுத்தன கூட நீங்க போய்க்கங்க, வாடகை வீட்ல இருங்கன்னு சொல்றாங்க. அதுல என்ன நீங்க பேசிக் நீட் இல்லைன்னு சார் அந்த வாடகை கொடுக்கறதுக்காகவே அவங்க சம்பாதிக்க போகணும் சார். ஆமா அது நிம்மதி இருக்காதுங்க சார். அதை வந்து பொண்ணு வீட்டு சைடு கண்டிப்பா அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க இல்லைங்க சார். இல்லம்மா நீங்க சொல்றது கொஞ்சம் குறுகலா இல்லையான்னு யோசிங்களேன். அது வாடகை கொடுக்கறதுக்காக சம்பாதிக்கணும் அப்படின்னா சம்பாதிக்க தானே செய்யணும். சரி இல்ல நம்ம பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பேசிக் நீடு வேணும்னு நினைப்பாங்க நீங்க சார். ஒரே ஒரு கண்டிப்பா. நிமிஷம் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சரி, எல்லாரும் வந்து நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க, அது ஓகே. ஆனா ஒரு பேசிக் நீடேங்கிறது சொந்த வீடு வச்சிருந்தாதான் திருமணம் பண்ணியே கொடுப்பேங்கிறது பேசிக் நீட்ல வந்துருச்சான்னு கேட்கறேன் நான். சார் ஆமாங்க சார். கண்டிப்பா அப்படிதாங்க சார் இருக்கு. இப்போ நானே வாடகை வீட்டில் தாங்க சார் இருக்கேன். மந்த்லி வந்து 6500 வந்து வாடகை கொடுத்துட்டு தான் இருக்கோம். நான் வந்துட்டு அந்த வாடகை கொடுக்கறதுக்காகவே நான் வேலைக்கு போகிற மாதிரி இருக்குங்க சார். அது ஒரு மாதிரி மைண்ட் ப்ரெஷராக இருக்குது, ஹேண்டில் பண்ண முடியல. அந்த நாங்கள் கஷ்டப்படாது எங்கள் பிள்ளைங்களும் படக்கூடாதுன்னு தாங்க சார் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகே. அந்த ஃபேமிலியில் நிம்மதியே இல்லாத போயிடும் சார். இதை நம்ம வந்து இப்போ வந்து இல்லை எங்களுக்கு வீடு வேணாம், பிள்ளையும் பையனும் சந்தோஷமாக இருந்தால் போதும்னு வெளியில் இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வேணால் சொல்லிக்கலாம் சார். ஆனால் ப்ராக்டிக்கலாக அது ஒத்தே வராதுங்க சார். இல்லைம்மா நீங்கள் பேசுவது உண்மையிலே கொஞ்சம் குறுகலாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இவ்வளவு வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டிலேயே சொந்த வீடு எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? சார் எனக்கு புரியுதுங்க இல்லைம்மா சார். 2047 இல்லை 2056 தான் எல்லாருக்கும் சொந்த வீடு கனவை கொடுக்க முடியும்னு அரசு நம்புது. ஆனா நீங்க என்னன்னா எல்லாருக்கும் சொந்த வீடு இருந்தாதானா சொந்த வீடு இல்லாம எப்ப கல்யாணம் பண்றது? புரியுதுங்க சார், நீங்க சொல்றது புரியுது. ஆனா பேசிக்கா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல அப்படிதான் சார் எதிர்பார்க்கறாங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். ஆனா ஒரு விஷயத்துல அவன் பாராட்டணும். ஆனா அவங்க மனதுல இருக்கிறத சொன்னாங்க. நான் மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியே இருக்கிறத பேசல. ஏன் மனதுல ஒண்ணு இருக்கு, அது இதுதான் சொந்த வீடு தான் வேணும். சரி தப்பு தாண்டி மனசுல இருக்க சொன்னீங்க. ரைட், ஓகே ஓகே. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பொண்ணுக்கு வந்து அதை டிமாண்டு வைக்கிறதுனா நான் வந்து 100 பவுன் நகை போடுங்கன்னு நான் கேட்க கிடையாது. அதே மாதிரி பெரிய பங்களா வீடு கட்டி கொடுங்கன்னு நான் கேட்கல. ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு அவுட்டர் 2 சென்ட் நிலம் கூட பொண்ணு பேரில் எழுதி வச்சுட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க. எதுக்கு பொண்ணு பேர் எழுதி வைக்கணும்? நாளைக்கு அவங்க 2 பேருக்குள்ள வந்து மன ஒற்றுமை இல்லைங்கிற வயசில் ஏதோ டைவர்ஸ் ஆகி பிரியறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாமல் கூட போகலாம். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த பொண்ணு வாழ்ந்துக்கிருவா. இப்போ நீங்க சொன்ன கண்டிஷனை தான் உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்களா? நான் சொன்ன கண்டிஷனில் தான் என் பொண்ணுக்கு கல்யாணம். என் பொண்ணு இப்போ காலேஜ். நீங்க எப்போ உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குற உத்தேசம்? எப்படியோ ஒரு 3 வருஷம் 4 வருஷம். ஓகே, 3 வருஷம் கழிச்சு இந்த டிமாண்ட் தான். அதாவது நிலமோ வீடோ உங்க பொண்ணு பேர்ல வச்ச பிறகு தான் கல்யாணம். ஏதாவது கொடுத்தாதான் நாங்க கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்க. நாங்க கொடுக்கறது விருப்பப்படி கொடுப்போம். இப்போ இவங்க சொல்ற டிமாண்ட் உங்க சைடுல எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? இல்ல ஒரு நிமிஷம், ஏத்துக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்களேன். உங்க சைடுல ஏத்துக்கல. ஒரு பொதுவாக ஒரு டிமாண்ட் வைக்கணும்னா அந்த டிமாண்ட் வந்து 2 பக்கமும் ஃபேவரபுளாக இருக்கணும். நீங்கள் உங்களுடைய கன்சர்னை மட்டுமே பார்க்குறீங்களே தவிர எதிர்பக்கத்தில் பார்க்கல. இப்போ ஒரு வேளை கல்யாணங்க பேரில் வந்து நம்ம வீட்டையோ நிலத்தையோ வாங்க தான் வந்திருக்காங்களோ அப்படிங்கிற பயம் ஏன் வரக்கூடாது அவங்களுக்கு? ஏன்னா உங்கள் டிமாண்டில் பூராமே ஏன் எனக்கு ஃபேவர் எதுவுமே இல்லை, உங்கள் ஃபேவரில் இருக்கு, எனக்கே சந்தேகம் வரக்கூடாது. இன்னைக்கு நடக்குதா இல்லையா? நடக்குது இல்லை, அப்போ எனக்கு சந்தேகம் வரதானே செய்யும். ஒருவேளை என்கிட்ட இருக்க சொத்தை நீ அபகரிக்கிறதுக்கோ வீட்டையோ நிலத்தையோ அபகரிக்க பார்க்குறீங்களோன்னு சந்தேகம் எனக்கு ஏன் வரக்கூடாது? நாளைக்கு உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். இல்லை நீங்கள் ஆக்சுவலாக முற்போக்கா பேசுவதாக நினைத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரான விஷயத்தை தான் பேசுகிறீங்க. ஆமாம். நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பையன் இருந்து ஒருத்தன் வந்து இது மாதிரி வந்து உங்கள்கிட்ட 2 சென்ட் முன்னாடி எழுதி கொடுத்தா கல்யாணம் பண்ணுவேன்னா இது வந்து கார்பரேட் டீல் இல்லை. எதை நம்பி கொடுக்குறது? நான் உங்கள் பொண்ணு யாருன்னு தெரியாது, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, உங்கள் ஃபேமிலி எப்படின்னு தெரியாது. எதை நம்பி நான் 2 சென்ட் நிலத்தையோ ஒரு 6 சென்ட் நிலத்தையோ ஒரு வீடையோ நான் எப்படி கொடுப்பேன்? உங்கள் சைடில் கூட உங்களுக்கு சப்போர்ட் வராத காரணம் என்னன்னா உங்கள் டிமாண்ட் நியாயமானதா இல்லை, டிமாண்ட் பொதுவாக இருக்கணும்.